இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் அனைவருக்கும். மணிகண்ட பிரபு 611 மற்றும் யூடியூப் சேனலே ஓம் நந்திசித்தர் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி என்று பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய பதிவு போட்டிருந்தோம், ஒரு லைட்டிலே தேசிய கொடி வருவது போலே தூங்கா நகரம் என்று சொல்லக்கூடிய அந்த மதுரையிலே அந்த குழந்தைகள் சம்மருக்காக போன சிறு குழந்தைகள், அந்த குழந்தைக்கு 8 வயசு தான் ஆகுது. இது நந்தி பாபாவுக்கு இந்த வீடியோ கொடுக்க வேண்டும், அவர் இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் பதிய வேண்டும். அதில் தேசிய கொடி வந்துள்ளது, ஆகையாலே இதை நீங்கள் ஸ்டோரியில் போடுங்க சாமி என்று அந்த சின்ன குழந்தை சந்தியா என்று சொல்லக்கூடிய குழந்தையும் ஸ்ரீபிரியா என்று சொல்லக்கூடிய அந்த 2 குழந்தைகள் அந்த எக்கோ பார்க்கிலே அந்த லைட்டிங் 4 நிமிஷம் ஓடக்கூடியது. நான் அது ஷார்ட்லேயே போட்டிருந்திருக்கலாம், ஆனால் இருந்தாலும் இந்த குழந்தைகள் எல்லாரும் இந்த லைட்டிங்கை எல்லாம் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஏனென்றால் இந்த காணொளி மூலமாக அந்த இடத்தில் அந்த எக்கோ பார்க்குக்கு போனால் அவங்களுக்கு நல்லதாக இருக்கும், நன்மையாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நேரத்திலே ஒரு சிறப்பான பயணங்களாக மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அந்த பேருந்து நிலையம் கேட்கிறது, இன்னும் உன்னுடைய செவி இந்த தமிழக அரசுக்கு கேட்கவில்லையா என்று கேட்கிறது. விஜய் அங்கிள், விஜய் மாமா என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தைகள் வெயிலிலே வேதனையாக இருக்கிறது. அந்த கன்னிவாடி பேரூராட்சி என்று சொல்லக்கூடியதற்கு ஒட்டஞ்சத்திரம் போலே எனக்கு நிழற்கூடம் தேவை என்று கூறியிருந்தேன். இறைவன் மீண்டும் நீ சொல்லுடா என்று சற்று நேரத்துக்கு முன்பு 2 தவக்கருடன் வந்தார்கள். நாடுகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும். அதுபோலவே 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு கடையில் நுழையும் போது ஃபேஸ்புக் என்று அந்த கடைக்காரர், ஐயா இதை நீங்கள் போடுங்கள் என்று எனக்கு இந்த சட்டையை அன்பளிப்பாக கொடுத்தார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே ஒரு நெகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் இனிய நாளாக இருக்க வேண்டும். அவர் கன்னிவாடியில் கிங் டெக்ஸ் என்று சொல்லுவார்கள். கிங் என்றால் கிங்கு போல இருக்க வேண்டும். இந்த சித்தர்கள் ஆசீர்வாதம் என்று சொல்லிக்கொண்டு அவர்களும் நல்லா இருக்க வேண்டும், நாடுகளும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நல்லதே நடக்கும். இன்றைய நாள் இனிய நாள் இருக்க வாழ்த்துக்கள்.